அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 54:17 பாருங்களேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இது ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா, புதிய ஏற்பாட்டின்படி நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க இல்லையா? நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை நமக்குரியதாக்கி கொள்ளலாம். அப்ப இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அப்ப உங்களுக்கு விரோதமா சில ஆயுதங்கள் உருவாகலாம். சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். சில மனிதர்களின் சூழ்ச்சிகளால் சில காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். உங்களை அழிக்க என்ன வேணா பண்ணலாம். லெட்டர்ஸ் உருவாக்கலாம், மெயில்ஸ் போகலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ட்ராப் வைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்னன்னாலும் செஞ்சுக்கட்டும்பா, நீ பேசாம இரு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நீங்க இப்படி பண்றாங்களே, அப்படி பண்றாங்களே, நம்ம இதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணிடணுமே, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. இல்லை, கர்த்தர் பார்த்துப்பார். உங்க முழு நம்பிக்கையும் கர்த்தர் பேரில் இருக்கட்டும். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். பாருங்க, தாவீது சவுல ஒரு நாளும் கொல்லணும்னு நினைக்க கூட இல்லை. ஏன்னா கர்த்தர் பார்த்துப்பார், நான் விட்டுட்டான். அதே போல கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். தேவன் பார்த்து கொள்வார். நீங்கள் பொறுமையாயிருங்கள். நீங்க கர்த்தருடைய வசனத்தை படித்து உங்களுடைய விசுவாசத்தையும் நீடிய பொறுமையும் இதை வளர்த்து கொள்ளுங்க. நீங்க காட்லி கேரக்டர்ஸை வளர்த்து கொள்ளுங்க. பொறுமையை கற்றுக்கொள்ளுங்க. தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். ஆமென். உங்களுக்கு விரோதமாக சில நாவுகள் எழும்புகிறதா, உங்களை குற்றப்படுத்தும்படியாய் ஆண்டவர் சொல்கிறார், நான் நீதி செய்வேன். உனக்கென நான் வைராக்கியமாய் கிரியை செய்வேன். என்னால் உண்டான நீதி இது, நான் உனக்கு நீதி செய்வேன். ஆமென். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் கிரியை செய்வார். நம்முடைய வேலை விசுவாசிப்பது, நம்முடைய வேலை அவரை சார்ந்திருப்பது. எனவே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உங்கள் பேரை நிலைநாட்டுவார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், உங்களுக்கு நீதி செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.